ஹதீஸ் 339. அபு முஹம்மது என்ற ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உறவை துண்டிப்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5984, முஸ்லிம் 2556. ஹதீஸ் 340. அபு ஈசா என்ற முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தாய்மார்களை நோவினை செய்வதையும் தனது கடமைகளை செய்யாதிருப்பதையும் தனக்கு உரிமை இல்லாததை தேடுவதையும் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான். மேலும் இவர் இப்படி கூறினார், இவ்வாறு கூறப்பட்டது என கூறுவதையும் அதிக கேள்வி கேட்பதையும் பொருளை வீணாக்குவதையும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6473, முஸ்லிம் 593. ஹதீஸ் 341. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதன் தன் தந்தையின் நண்பரை ஆதரிப்பது நன்மைகளில் மிகப்பெரிய நன்மையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2552. ஹதீஸ் 342. அப்துல்லாஹ் இப்னு தீனார் கூறுகின்றார்கள், ஒரு முறை மக்காவிற்கு செல்லும் வழியில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காட்டரபிகளில் ஒருவர் சந்தித்தார். தான் பயணம் செய்த கழுதையின் மீது அவரை ஏற்றிக் கொண்டார்கள். தன் தலையில் இருந்த தலைப்பாகையை அவரிடம் கொடுத்தார்கள். அப்போது நாங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவானாக, நிச்சயமாக இவர்கள் காட்டரபிகள் ஆவர், இவர்கள் சாதாரண பொருளை கூட திருப்திப்பட்டுக் கொள்வார்கள், வாகனம் போன்ற பெரிய அன்பளிப்பு தேவைதானா என்று கேட்டோம். அப்போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரின் தந்தை என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நண்பராக இருந்தார். நன்மையானவற்றில் மிகப்பெரிய நன்மையானது ஒருவன் தன் தந்தையின் நண்பரை இணைத்து வாழ்வதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக பின்வருமாறு உள்ளது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு பயணம் மேற்கொள்வார்கள். பயணத்திற்காக ஒரு கழுதை வைத்திருந்தார்கள். சடைவு ஏற்படும் போது அதில் ஏறிக்கொள்வார்கள். தன் தலை மீது தலைப்பாகையும் அணிந்து கொள்வார்கள். அந்த கழுதையின் மீது பயணம் செய்த ஒரு நாளில் அவரை ஒரு காட்டரபி கடந்து சென்றார். நீ இன்னாரின் மகன்தானே என்று கேட்டார்கள். ஆம் என்றார் அந்த காட்டரபி. உடனே அவருக்கு கழுதையை கொடுத்தார்கள். இதில் நீ ஏறிக்கொள் என்று கூறினார்கள். தலைப்பாகையை அவரிடம் கொடுத்து, இதை உன் தலையில் கட்டிக்கொள் என்று கூறினார்கள். அப்போது அருகில் இருந்த அவர்களது தோழர்கள், உங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக, இந்த காட்டரபிற்கு நீங்கள் பயணம் செய்ய வைத்திருந்த கழுதையையும் நீங்கள் தலையில் கட்டிக்கொள்ள வைத்திருந்த தலைப்பாகையையும் கொடுத்து விட்டீர்களே என்று கேட்டார்கள். அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நன்மையானவற்றில் மிக அதிக நன்மையானது ஒருவன் தன் தந்தை இறந்த பின் அவரின் நண்பரின் குடும்பத்தை இணைத்து வாழ்வதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவரின் தந்தை நண்பராக இருந்தார், எனவேதான் கொடுத்தேன் என்று கூறினார்கள். முஸ்லிம் 2552. ஹதீஸ் 344. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது நான் பொறாமை கொண்டது போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எந்த மனைவி மீதும் நான் பொறாமை கொண்டதில்லை. அவர்களை நான் பார்த்ததே இல்லை. எனினும் அவர்களை பற்றித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நினைவு கூறுவார்கள். ஆட்டை அறுக்கும் போதெல்லாம் அதை துண்டு துண்டாக பிரிப்பார்கள். பின்பு அதை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தோழிகளுக்காக அனுப்பி வைப்பார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லையா என நான் கேட்ட போதெல்லாம், நிச்சயமாக ஹதீஜா இப்படி இருந்தார் அப்படி இருந்தார்,
அவர் மூலம் அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3818, முஸ்லிம் 2435. மற்றொரு அறிவிப்பில், ஆட்டை அறுத்தால் ஹதீஜாவின் தோழியருக்கு போதுமான அளவுக்கு அனுப்பி வைப்பார்கள் என்று உள்ளது. புகாரி 3816. மற்றொரு அறிவிப்பில், ஹதீஜாவின் தோழியர்களுக்கு அதை கொடுத்து அனுப்புங்கள் என்று உள்ளது. மற்றொரு அறிவிப்பில், ஹதீஜாவின் சகோதரி ஹாலா பின்த் குவைலித் வீட்டிற்குள் வர அனுமதி கேட்டார். அதே ஹதீஜாவின் அனுமதி கேட்கும் குரல் போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்தார்கள். இறைவா, இது ஹாலா பின்த் குவைலித்தின் குரல் அல்லவா என்று கூறினார்கள் என்று உள்ளது. புகாரி 3821, முஸ்லிம் 2437. ஹதீஸ் 345. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் பயணத்தில் இருந்தேன். எனக்கு அவர்கள் பணிவிடை செய்தார்கள். என்னை விட மூத்தவரான அவரிடம் இவ்வாறு செய்யாதீர்கள் என்று கூறினேன். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நான் மதீனாவாசிகளான அன்சாரிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்பவர்களாக கண்டேன். அவர்களில் எவரையும் நான் சந்தித்தால் அவருக்கு நான் பணிவிடை செய்யாமல் இருப்பதில்லை என சத்தியம் செய்துள்ளேன் என்று கூறினார்கள். புகாரி 2888, முஸ்லிம் 2513. ஹதீஸ் 346. யஸீத் இப்னு ஹய்யான் கூறுகிறார்கள், நானும் ஹுசைன் இப்னு சபரா, அம்ர் இப்னு முஸ்லிம் ஆகிய மூவரும் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றோம். அவர்களிடம் சென்று நாங்கள் உட்கார்ந்ததும் ஹுசைன் அவர்கள் ஸைத் அவர்களிடம், ஸைத் அவர்களே, அதிக நன்மைகளை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்த்துள்ளீர்கள். அவர்களிடம் ஹதீஸ் கேட்டுள்ளீர்கள். அவர்களுடன் சேர்ந்து போர் புரிந்துள்ளீர்கள். அவர்கள் பின் நின்று தொழுதுள்ளீர்கள். இப்படி நிறைய நன்மைகளை பெற்றுள்ளீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நீங்கள் கேட்டதை எங்களுக்கும் கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் சகோதரர் மகனே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என் வயது அதிகமாகிவிட்டது, என் காலமும் கழிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் மனனம் செய்தவற்றில் சிலவற்றை மறந்துள்ளேன். உங்களிடம் நான் கூறியதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் எதை உங்களுக்கு கூறவில்லையோ அதை என்னிடம் கேட்டு எனக்கு சிரமம் தந்து விடாதீர்கள் என்று கூறிவிட்டு பின்வரும் செய்தியை கூறினார்கள். மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையே உள்ள கும்மவு என்ற தண்ணீர் துறையில் ஒரு நாள் எங்களிடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து உரை நிகழ்த்தினார்கள். அப்போது அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், போற்றினார்கள், பல செய்திகளை நினைவூட்டினார்கள். அப்போது, மனிதர்களே, அறிந்து கொள்ளுங்கள், நானும் ஒரு மனிதனே. என் இறைவனின் தூதர், அதாவது வானவர், என் உயிரை கைப்பற்ற என்னிடம் வருவதற்கும் நான் பதில் கூறுவதற்கும் காலம் நெருங்கிவிட்டது. உங்களிடம் 2 முக்கியமானவற்றை விட்டு செல்கிறேன். அவ்விரண்டில் முதலாவது அல்லாஹ்வின் வேதமாகும். அதில் நேர் வழியும் பேரொளியும் உண்டு. அல்லாஹ்வின் வேதத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அதில் உறுதியாக இருங்கள் என்று கூறி அல்லாஹ்வின் வேதத்தை புகழ்ந்து அதில் ஆர்வப்படுத்தினார்கள். பின்பு, அடுத்து என் குடும்பத்தாராகும். என் குடும்பத்தார் விஷயமாக அல்லாஹ்வை உங்களிடம் நினைவூட்டுகிறேன் என்று கூறினார்கள் என ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஹுசைன் அவர்கள், ஸைத் அவர்களே, அவர்களின் குடும்பத்தார்கள் யார்? அவர்களின் குடும்பத்தாரில் அவர்களின் மனைவியர் இல்லையா என்று கேட்டார். அதற்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களின் மனைவியரும் அவர்களின் குடும்பத்தார்கள்தான். எனினும் அவர்களுக்கு பின் தர்ம பொருட்கள் தடை செய்யப்பட்டவர்களும் அவர்களின் குடும்பத்தார்தான் என்று கூறினார்கள். அவர்கள் யார் என ஹுசைன் கேட்டார். அதற்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள்
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பத்தார் மற்றும் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பத்தார், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பத்தார், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பத்தார் ஆகியோர் ஆவார்கள் என கூறினார்கள். இவர்கள் அனைவருமே தர்ம பொருட்கள் வாங்க தடை செய்யப்பட்டவர்களா என்று ஹுசைன் கேட்டார். ஆம் என்று ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2408. அதன் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: அறிந்து கொள்ளுங்கள், நான் உங்களிடையே முக்கியமான இரண்டை விட்டு செல்கிறேன். அவ்விரண்டில் ஒன்று அல்லாஹுவின் வேதமாகும். அது அல்லாஹுவின் கயிறாகும். அதை ஒருவர் பற்றிக் கொண்டால் அவர் நேர் வழியில் உள்ளார். ஒருவர் அதை விட்டுவிட்டால் அவர் வழிகேட்டில் உள்ளார்.